இருக்கு, சின்ன சைஸ்ல இருக்கு, பெரிய சைஸ்ல இருக்கு. நீங்க கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு எவ்வளவு கிலோல வேணும், எவ்வளவு பெருசா வேணும்னு உங்களுக்கு கஸ்டமைஸும் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க. உங்களுக்கு நிறைய உங்களுக்கு சாமி சிலை இருக்குது பாத்தீங்க அப்படின்னா, நிறைய குத்துவிளக்கு கலெக்ஷன்ஸ்ல இருக்கு. உங்களுக்கு வேணுங்கிற கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க வந்துட்டு தங்கமயில் ஜுவல்லர்ல வந்துட்டு வெள்ளி கலெக்ஷன்ஸ்ல வந்து பாருங்க. 40 கிராம்ஸ் 500 கிராம்ஸ் 1/2 கிலோ வந்துடும். இது 1/2 கிலோ ரெண்டு சேர்த்தே உங்களுக்கு 1/2 கிலோக்கு வந்துருதுங்க. நல்லா வெயிட்டா இருக்கு. இது எவ்வளவு வருதுங்க? 2 கிலோ வருது. 2 கிலோ அளவுக்கு உங்களுக்கு வருது. நல்லா வெயிட்டா இருக்கு. வெளியில குத்து விளக்கு நீங்க வீட்டுல வாங்கி வைக்கணுமோ இல்ல கிஃப்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா சின்ன சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்கு. இந்த இது யானை உங்களுக்கு எவ்வளவு வருது கிராம்? யானை மேக்ஸிமம் 75 கிராம்ஸ். 75 கிராம். வெள்ளி வந்து ஆஃபர்ல வந்து இந்த மந்த் பூரா உங்களுக்கு டிசம்பர் மந்த் பூரா ஆஃபர்ல போய்கிட்டு இருக்கு. நீங்க வந்துட்டு வெள்ளிக்கெல்லாம் நீங்க கலெக்ட் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ஆஃபர் பிரைஸ்ல வந்து எடுத்துக்கலாம். விநாயகர் 58 கிராம்ஸ்ல வருது. குட்டியான படி நீங்க சாமிக்கு வந்து பூஜையில வைக்கும் போது அரிசி இதெல்லாம் வச்சுக்குவீங்க இல்லையா, அந்த படி 10 கிராம்ஸ்ல உங்களுக்கு வருது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா சாமி சிலைகள் எல்லாம் நம்ம பார்க்க போறோம். ரொம்ப சூப்பரா இருக்கு பாருங்க. அது ஊஞ்சல்ல நீங்க வச்சுக்கிற மாதிரியும் இருக்கு, கிருஷ்ணன் வந்து ஊஞ்சல்ல இருக்க மாதிரி. அடுத்து நீங்க என்ன சாமி உங்களுக்கு வேணுமோ அந்த சாமியை வந்து நீங்க ஊஞ்சல்ல வச்சு ஆட்டி வர மாதிரி அழகா இருக்கு பாருங்க. ரொம்ப சூப்பரா கியூட்டா இருக்கு. எனக்கு ராமன், லக்ஷ்மண், சீதா, அடுத்து ஹனுமான் இருக்க மாதிரி எவ்வளவு அழகா கியூட்டா சூப்பரா பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. இது வந்து பெருமாள் சாமி எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. என்ன டச்ல உங்களுக்கு 95 டச்ல வரும் உங்களுக்கு. இதுனா உங்களுக்கு இதுனா 80 டச்ல வருது. 80 டச்ல 95 டச்ல தான் உங்களுக்கு தத்தருவம் செய்யும். இந்த மாதிரி செஞ்சிருக்கனால இந்த நல்லா டிசைன் பண்ணிருக்காங்க. ஜரியில வைக்கிறதுக்கு ரொம்பவே அழகா இருக்குங்க. அழகா பண்ணிருக்காங்க. ஸ்டோன்ஸ்லயே இருக்கு நல்லா. இதுலயும் நீங்க வந்து தீர்த்தம் யூஸ் பண்ணிக்கிறீங்களா, தீர்த்தம் ஊத்திட்டு யூஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ஆகும். தண்ணி ஊத்தி தாமரைப்பூ இந்த மாதிரி அழகா டெக்கரேட் பண்ணி நீங்க ஊத்துவீங்கல்ல பூஜை அறையில, அதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இதுல என்ன யூஸ் பண்ணுவீங்க? இதுல ஊத்தி தீர்த்தம் கொண்டு போய் சாமிக்கு ஊத்துறதுக்கு. தீர்த்த ஊஞ்சல் மட்டும் நீங்க தனியா வாங்கிக்கலாம். இந்த சாமி வந்து உங்களுக்கு வேற என்ன சாமி வைக்கணும்னாலும் நீங்க வச்சுக்கலாம். அவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. சூப்பரா இருக்கு. பண்ணணும்னாலும் கூட நீங்க இதை எடுத்துட்டு போய் கிஃப்ட் பண்ணிக்கலாம். அவ்வளவு சூப்பரா இருக்குங்க. இந்த ஊஞ்சல் மட்டும் நீங்க தனியா எவ்வளவுக்கு வாங்க? ஒரு 100 கிராம் 100 கிராம்ல உங்களுக்கு வருது. இந்த மாதிரி சாமிக்கு வச்சுட்டு நீங்க தேங்காய் அதெல்லாம் வச்சு கலசம்க்கு யூஸ் பண்ணுவீங்கல்ல, இது எவ்வளவு கிராம்ஸ்ல உங்களுக்கு வருது? 500 கிராம்ல வருது. இதோட பெரிய குடமும் வேணாலும் வாங்கிக்கலாம். இது சின்ன குடமும் இருக்கு. அங்க பாருங்க பெருசு சின்ன சைஸ் எல்லா சைஸ்லயுமே உங்களுக்கு இருக்குங்க. சாமிக்கு வைக்க போறோம் இல்லையா, பூஜை அறையில வைக்கக்கூடிய செட்டு தான் நம்ம வெளியிலேயே பார்க்க போறோம். ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. இது வந்து உங்களுக்கு துளசி மாடம், குங்குமம் இதெல்லாம் வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு விளக்கு போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த விளக்கு உங்களுக்கு எவ்வளவு வருதுன்னு பாருங்க. 30 கிராம் 30 கிராம்ஸ் இருக்கு. உங்களுக்கு எவ்வளவு வெயிட் வேணும்? இது வந்து நீங்க பத்தி ஸ்டாண்டா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அங்க பன்னீர் தெளிக்கிறதுக்காக யூஸ் பண்றது. இது உங்களுக்கு கிராம்ஸ் எவ்வளவு கிராம்ஸ்ல உங்களுக்கு வெளியில கிடைக்குதுங்க? இது மேக்ஸிமம் ஒரு 200 கிராம் சம்திங் வருது. 200 கிராம். அதுக்கு மேல இதெல்லாம் 200 கிராம் சம்திங்லாம் உங்களுக்கு வருது. உங்களுக்கு குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். முறிஞ்சிற கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, உங்களுக்கு ஒரு 2 வயசு 3 வயசு குழந்தைகள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு திருஷ்டி படாம இருக்கப்படுவோம் இல்லையா, அதெல்லாம் அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. இது நினைச்சீங்க கொடுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா பாருங்க, இதெல்லாம் சூப்பரா இருக்கு. இதுல உங்களுக்கு பெரிய சைஸ் உங்களுக்கு வருங்க. பெரிய சைஸ் நம்ம ஆர்டர் பண்ணி நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். பெரிய கிளுக்கா வேணும். இந்த இது உங்களுக்கு எவ்வளவுக்கு வருது? இது ஒரு 23 நினைச்சீங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு இந்த மாதிரி கொடுக்கலாம். உங்களுக்கு திருஷ்டி படாம இருக்கிற கிளுக்கு நீங்க வந்து கிஃப்ட் பண்ணலாம். குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பரா இருக்கு பாருங்க. குழந்தைகளுக்கு கலந்து கொடுத்துக்கலாம். இது உங்களுக்கு எந்த கிராம்ஸ்ல வருது? ஒரு 25 கிராம்ஸ் 25 ரேட்ல போயிட்டு இருக்கு. நம்ம வெள்ளி எடுத்தோம்னா கிராம் 2 ரூபா ஆஃபர் போயிட்டு இருக்கு. சரி, மேக்கிங் சார்ஜ் 3 ரூபா வரும். கிராம் 2 ரூபா கூட சேர்த்து 1 ரூபா மட்டும். ஆஃபர் எப்ப வரைக்கும் உங்களுக்கு இருக்கு? ஹலோ மக்களே, இப்போ வந்து நம்ம தங்கமயில் ஜுவல்லரியில வெள்ளி கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய வெள்ளி கலெக்ஷன்ஸ் எல்லாம் இப்ப நம்ம பார்ப்போம். கிண்ணம் இதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். சாப்பாடு கொடுப்போம் குழந்தைகளுக்கு. அந்த மாதிரி ஐட்டம்ஸ்ல எவ்வளவு கிராம்ஸ்ல வருது அப்படிங்கறத தங்கமயில் ஜுவல்லரியில பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி கிண்ணம் எல்லாம் உங்களுக்கு குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பரா இருக்கு பாருங்க. நீங்க ஒரு 2 வயசு 3 வயசு குழந்தைங்களுக்கு நீங்க இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சில்வர் ஸ்பூனோடய உங்களுக்கு வந்துருது. வெள்ளி ஸ்பூனு வெள்ளி கிண்ணம். இது உங்களுக்கு என்ன கிராம்ல உங்களுக்கு வருது? மிக்ஸிமம் ஒரு 35 கிராம்ஸ் வரும். இந்த ஸ்பூன்னா ஒரு 10 கிராம்ஸ் அந்த மாதிரி. இதெல்லாம் உங்களுக்கு செர்லாக் இந்த மாதிரி எல்லாம் நீங்க குழந்தைகளுக்கு கலந்து கொடுத்துக்கலாம். இது உங்களுக்கு எந்த கிராம்ஸ்ல வருது? மிக்ஸிமம் ஒரு 25 கிராம்ஸ். 25 கிராம்ஸ். இப்போ வந்து வெள்ளியோட ஆஃபர் என்ன ரேட்ல போயிட்டு இருக்கு? நம்ம வெள்ளி எடுத்தோம்னா கிராம் 2 ரூபா ஆஃபர் போயிட்டு இருக்கு. சரி, மேக்கிங் சார்ஜ் 3 ரூபா வரும். கிராம் 2 ரூபா கூட சேர்த்து 1 ரூபா மட்டும். ஆஃபர் எப்ப வரைக்கும் உங்களுக்கு இருக்குது? மந்த் எண்ட் வரைக்கும். வந்துட்டு நம்ம வந்துட்டு குத்து விளக்கு கலெக்ஷன்ஸ் தான் பாக்குறோம். வெள்ளியில ரொம்ப அழகான குட்டியாவும் இருக்கு, பெருசாவும் உங்களுக்கு இருக்குதுங்க. நீங்க வந்துட்டு 2 செட்டா வைக்கிறதுன்னு வச்சுக்கலாம், தனியா வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்துட்டு வெள்ளியில எவ்வளவு கிராம்ஸ்ல வருது அப்படிங்கறத பாக்கலாம் நம்ம.
இதெல்லாம் குட்டியா ரொம்ப குட்டியா இருக்குங்க. இதெல்லாம் வந்து உங்க பூஜை அறையிலே வச்சுக்கலாம். இது உங்களுக்கு எவ்வளவு கிராம்ஸ்ல வருது? ஒரு 30 கிராம்ஸ் தான் வரும். 30 கிராம்ஸ்ல உங்களுக்கு வருது. இதுங்க இது ஒரு 150 கிராம்ஸ். 150 கிராம் உங்களுக்கு. இது என்ன இருக்குது? அன்ன விளக்கு, அன்னம் பறவை இருக்க மாதிரி அன்ன விளக்குல உங்களுக்கு வந்துருது. இந்த செட்டு உங்களுக்கு எவ்வளவு வர்ற மாதிரி வருது? 2 சேர்த்துனா மேக்ஸிமம் ஒரு 1/2 கிலோ வந்துடும். ஒரு 500 கிராம் சாப்பிட்டேன். 1/2 கிலோ 500 கிராம்ஸ் அப்படின்னு வந்துடும். நல்லா உங்களுக்கு வெயிட்டா தான் இருக்கு, சூப்பரா இருக்குது. இதுலயுமே உங்களுக்கு என்ன இதுவும் அன்னம் தானா? அன்ன விளக்கு தான். இதுவும் அன்ன விளக்கு. அன்ன விளக்கு தான் மேக்ஸிமம். இதுவும் உங்களுக்கு அன்ன விளக்கா தான் வருது. இது எவ்வளவு கிராம்ஸ்ல உங்களுக்கு வருது? 2 சேர்த்து மேக்ஸிமம் ஒரு 300 கிராம் சாப்பிட்டேன். 300 கிராம். இது வந்து 300 கிராம் உங்களுக்கு வருது. இதுவும் அன்ன விளக்குலயே பெருசு, அதை விட கொஞ்சம் பெரிய சைஸ். இது உங்களுக்கு என்ன கிராம் வருது? மேக்ஸிமம் 2 சேர்த்து ஒரு 40 கிராம்ஸ், 500 கிராம்ஸ், 1/2 கிலோ வந்துடும். இது 1/2 கிலோ. 2 சேர்த்தே உங்களுக்கு 1/2 கிலோக்கு வந்துருதுங்க. அடுத்து இதுவும் அன்ன விளக்கு தானா? ஆமா, அன்ன விளக்கு. எல்லாமே அன்ன விளக்கு. அன்ன விளக்கு தான் வரும். அந்த வெயிட் மட்டும் உங்களுக்கு 1 கிலோ இருந்து 1 கிலோ 2 வரைக்கும் வரும். இது எவ்வளவு வருதுன்னு பாருங்க கிராம்ஸ். இது மேக்ஸிமம் 2 சேர்த்து மேக்ஸிமம் ஒரு 300 கிராம் சாப்பிட்டேன். 350 கிராம் வரும். 350 கிராம். கொஞ்சம் லைட் வெயிட்டா இருக்கனால 350 கிராம்ஸ். பெருசாவும் கொஞ்சம் உங்களுக்கு பெருசாவும் இருக்குது. 350 கிராம். இந்த பெரிய விளக்கு உங்களுக்கு சேர்த்து எவ்வளவு? சேர்த்து 1 கிலோ சம்திங். இது 2 சேர்த்து 1/2 கிலோ இருக்கிற மாதிரி எவ்வளவு பெருசா இருக்குன்னு பாருங்க. உங்களுக்கு பூஜை அறையில நீங்க வச்சுக்கிறதுக்கு சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் விளக்கு வரைக்கிறதுக்கு இது கொஞ்சம் நல்லா வெயிட்டா இருக்கு. இது எவ்வளவு வருதுங்க? 2 கிலோ வருது. 2 கிலோ அளவுக்கு உங்களுக்கு வருது. நல்லா வெயிட்டா இருக்கு. வெளியில குத்து விளக்கு நீங்க வீட்டுல வாங்கி வைக்கணுமோ இல்ல கிஃப்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா சின்ன சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்கு. பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குழந்தைகளுக்கு நீங்க வந்து இந்த இதுல வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். முறிஞ்சிற கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு 2 வயசு 3 வயசு குழந்தைகள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வெளியிலேயே இருக்கு. இது உங்களுக்கு என்ன கிராம்ல உங்களுக்கு வருதுங்க? இது ஒரு 40 கிராம்ஸ். 40 கிராம்ஸ்ல வருது. இந்த மாதிரி வெளி ஐட்டம்ஸ்லாம் நீங்க குழந்தைகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு குழந்தைகளுக்கு வெளியிலேயே நீங்க வந்து கொடுக்கணும்னு ஆசைப்படுவீங்க. நீங்க வந்து இங்க வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பரான ஆஃபர்ல உங்களுக்கு போய்கிட்டு இருக்கு. பாருங்க, குட்டி கிளாஸ். உங்களுக்கு 1 வயசு ஒரு 6 மாச குழந்தைகளுக்கு நீங்க தண்ணி கொடுக்கணும்னால குட்டியா இருக்கு, அழகா இருக்கு. பாருங்க, இந்த கிளாஸ் ஒரு 2 வயசு 3 வயசு குழந்தைகளுக்கு நீங்க கொடுக்கணும்னா உறிஞ்ச கிளாஸ் இல்லாம நீங்க கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி வெளியில இருக்கு. இந்த மாதிரி ஆஃபர்லாம் நிறைய உங்களுக்கு போய்கிட்டு இருக்குங்க தங்கமேல் ஜுவல்லரியில. பாருங்க, இதெல்லாம் வந்து நீங்க வந்துட்டு குழந்தைகளுக்கு திருஷ்டி படாம இருக்க போடுவோம் இல்லையா, அதெல்லாம் இங்க கொடுத்துட்டு இருக்காங்க. இது உங்களுக்கு என்ன கிராம்? 20 கிராம்ஸ் வந்து சின்ன குழந்தைகளுக்கு போட்டுக்கலாம். 1 வயசு குழந்தைகளுக்கு போட்டுக்கலாம். 1 வயசு குழந்தைங்க வரைக்கும் நீங்க போட்டுக்கலாம். அதுக்கு மேற்பட்டு உங்களுக்கு வேணும்னாலும் பண்ணி தருவீங்களா? மினிமம் சைஸ் அததான் வரும். அது மாதிரினா நமக்கு இதை விட கொஞ்சம் பெருசா வேணும்னா நீங்க கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பாங்க. கஸ்டமைஸ் உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. உங்களுக்கு திருஷ்டி படுறதுக்கு வெளியில நீங்க போடணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க வந்து இங்க வந்து வாங்கிக்கலாம். சில்க் இந்த மாதிரி குழந்தைகளுக்கு வெளியிலேயே உங்க குழந்தைகளுக்கு நீங்க போடணும்னு நினைச்சீங்க, கொடுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா பாருங்க, இதெல்லாம் சூப்பரா இருக்கு. இதுல உங்களுக்கு பெரிய சைஸ் உங்களுக்கு வருங்க. பெரிய சைஸ் நம்ம ஆர்டர் பண்ணி நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். பெரிய கிளிக்கா வேணும். இந்த இது உங்களுக்கு எவ்வளவுக்கு வருது? மினிமம் இது ஒரு 23 கிராம்ஸ்ல உங்களுக்கு வருது. வெள்ளி வந்து ஆஃபர்லயே நீங்க போயிட்டு இருக்கு. தங்கமேல் ஜுவல்லரியில வந்து நீங்க வந்து கலெக்ட் பண்ணி பாருங்க. உங்க குழந்தைகளுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் நீங்க கொடுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா வெளியிலேயே உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், கிஃப்ட்டுக்கு கொடுக்கணும். கிஃப்ட் வேணா நீங்க கொடுத்துக்கலாம். ஏதாச்சும் வீட்டு ஃபங்க்ஷன் அதோட நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் நீங்க வந்து கிஃப்டா கொடுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு இந்த மாதிரி கொடுக்கலாம். உங்களுக்கு திருஷ்டி படாம இருக்கிற ஸ்கிலுக்கு நீங்க வந்து கிஃப்ட் பண்ணலாம். இந்த மாதிரி அழகான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம தங்கமேல் ஜுவல்லரியில இருக்கு. வெளியில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆஃபர் தங்கமேல் ஜுவல்லரியில் கொடுத்துட்ருக்காங்க. குத்து விளக்கு கலெக்ஷன்ஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. உங்களுக்கு சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு உங்களுக்கு கஸ்டமைஸும் பண்ணித்தராங்க. எவ்வளோ அழகான கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். நீங்கள் கிஃப்ட் பண்ணணுனாலும் குத்து விளக்கு பண்ணிக்கலாம். மண்ண விளக்கு எல்லாமே எவ்வளோ அழகாக குட்டி குட்டியாகவும் இருக்குது. உங்களுக்கு பெரிய சைஸ்லையும் இருக்குது. இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் பார்க்கணும்னா வாங்க. பூஜை சாமான் சாமிக்கு வைக்க போகிறோம் இல்லையா, பூஜை அறையில் வைக்கக்கூடிய செட்டு தான் நம்ம வெளியிலேயே பார்க்க போறோம். ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ்லாம் இருக்கு. பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு. இது வந்து உங்களுக்கு துளசி மாடம் சாமி ரூம்ல வைப்பாங்க இல்லையா, அது வந்து உங்களுக்கு துளசி மாடம். இது நீங்க சாமி ரூம்ல வச்சுக்கலாம். இது வந்து சந்தனம் குங்குமம் இதெல்லாம் வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு விளக்கு போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த துளசி மாடம் எவ்வளவு கிராம்ஸ்ல உங்களுக்கு கிடைக்கும்? ஒரு 38 கிராம்ஸ் வரும். 38 கிராம்ஸ்ல உங்களுக்கு வருது. இந்த சந்தனம் இதெல்லாம் உங்களுக்கு சந்தனம் குங்குமம் நம்ம ஒரு 70 கிராம் 70 கிராம்ல உங்களுக்கு செட்டா எடுக்கணும் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு சந்தனம் அந்த குங்குமம் இதெல்லாம் நீங்க வைப்பீங்க இல்லையா, அது உங்களுக்கு எவ்வளவு கிராம்ல உங்களுக்கு கிடைக்குது? 70 கிராம் ரெண்டுமே உங்களுக்கு சேர்ந்து உங்களுக்கு செட்டா கிடைக்குது. பூஜை ஐட்டம்ஸ் எல்லாம் நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா தங்கமேல் ஜுவல்லரியில வந்து பாருங்க. காமாட்சி விளக்கு நீங்க விளக்கு போடுறதுக்கு யூஸ் பண்ணுவீங்க இல்லையா, அந்த காமாட்சி விளக்கு உங்களுக்கு எவ்வளவு வருதுன்னு பாருங்க. 30 கிராம் 30 கிராம்ஸ் இருக்கு. உங்களுக்கு எவ்வளவு வெயிட் இருக்கும். இது வந்து நீங்க பத்தி ஸ்டாண்டா வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.
பத்தி வந்து வச்சுட்டு நீங்க பூஜை அறையில வைப்பீங்களா, வெள்ளிலேயே வைக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க பத்தி ஸ்டாண்டா யூஸ் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு பத்தி ஸ்டாண்ட் உங்களுக்கு எவ்வளவு வருது? இது மேக்ஸிமம் 30 கிராம். 30 கிராம்ல உங்களுக்கு வெளியில கிடைக்குது. இது உங்களுக்கு வந்துட்டு என்ன எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்? திரி வச்சுக்கலாம். திரி வச்சு விளக்கு போறது. நெய் திரி வச்சுட்டு நீங்க வந்து இந்த ஹோல் இருக்கு இல்லையா, இதுல வந்து நெய் ஊத்தி திரி போட்டு நீங்க வந்து விளக்கு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பன்னீர் வந்து தெளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுதாங்க பன்னீர் தெளிக்கிறதுக்காக யூஸ் பண்றது. இது உங்களுக்கு கிராம்ஸ் எவ்வளவு கிராம்ஸ்ல உங்களுக்கு வெளியில கிடைக்குதுங்க? இது மேக்ஸிமம் ஒரு 200 கிராம் சம்திங் வருது. 200 கிராம். அதுக்கு மேலே உங்களுக்கு பெரிய சைஸ்லயும் இருக்கு, சின்ன சைஸ்லயும் இருக்கு. உங்களுக்கு ரொம்ப பெருசா வேணும்னாலும் கஸ்டமைஸும் பண்ணி கொடுப்பாங்க இங்க. அது வந்து நீங்க உங்களுக்கு குடம், இது வந்து தீர்த்தம் இதெல்லாம் எடுத்து போவோம். மேக்ஸிமம் 200 கிராம் சம்திங். 200 கிராம் சம்திங்லாம் உங்களுக்கு வருது. உங்களுக்கு கூடவும் வரும், கொஞ்சம் கம்மியா சின்ன குடமும் இருக்கு, உங்களுக்கு பெரிய குடமும் இருக்குது. இதுலயும் நீங்க வந்து தீர்த்தம் யூஸ் பண்ணிக்கிறீங்களா, தீர்த்தம் ஊத்திட்டு யூஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ஆகும். தண்ணி ஊத்தி தாமரைப்பூ இந்த மாதிரி அழகா டெக்கரேட் பண்ணி நீங்க ஊத்துவீங்கல்ல பூஜை அறையில, அதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இதுல என்ன யூஸ் பண்ணுவீங்க? இதுல ஊத்தி தீர்த்தம் கொண்டு போய் சாமிக்கு ஊத்துறதுக்கு, தீர்த்தம் எல்லாம் கொண்டு போய் நீங்க சாமிக்கு ஊத்துவீங்க இல்லையா, அதுக்காக யூஸ் பண்றது. ரொம்ப அழகா இருக்கு. இதுல வந்து கிறிஸ்துவன் ஊஞ்சல் ஆடுற மாதிரி எவ்வளவு அழகா இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு இந்த ஊஞ்சல் மட்டும் நீங்க தனியா வாங்கிக்கலாம். இந்த சாமி வந்து உங்களுக்கு வேற என்ன சாமி வைக்கணும்னாலும் நீங்க வச்சுக்கலாம். அவ்வளவு அழகா இருக்கு பாருங்க, சூப்பரா இருக்கு. அந்த கிருஷ்ணரோ இல்ல வேற என்ன ஹனுமான் சாமி, நீங்க என்ன சாமி நீங்க வைக்கணும் உங்களுக்கு அதுவும் உங்களுக்கு கஸ்டமைஸும் பண்ணி தருவாங்க. நிறைய உங்களுக்கு இருக்கு. நீங்க அந்த சாமியும் வேணும்னாலும் நீங்க வாங்கிக்கலாம். ஊஞ்சல் ஆடுற மாதிரி எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. இது இந்த கிருஷ்ணன் மட்டும் உங்களுக்கு எவ்வளவு கிராம்ஸ்ல உங்களுக்கு கிடைக்கும்? கிருஷ்ணன் மட்டும் மேக்ஸிமம் 54 கிராம். 54 கிராம். நல்ல வெயிட்டா சூப்பரா இருக்கு. நீங்க வந்து அழகா உங்களுக்கு ஒரு கிஃப்ட் பண்ணணும்னாலும் கூட நீங்க இதை எடுத்துட்டு போய் கிஃப்ட் பண்ணிக்கலாம். அவ்வளவு சூப்பரா இருக்குங்க. இந்த ஊஞ்சல் மட்டும் நீங்க தனியா எவ்வளவுக்கு வாங்க? ஒரு 100 கிராம். 100 கிராம்ல உங்களுக்கு வருது. இந்த மாதிரி செட்டா நீங்க எடுத்தீங்கன்னா இது ரெண்டும் செட்டா உங்களுக்கு எவ்வளவு வருது? 154 கிராம். 154 கிராம்ல ரெண்டையுமே நீங்க எடுத்துக்கலாம். அழகா இருக்கு. வேற சாமி நீங்க வேணும் அப்படின்னாலும் நீங்க எடுத்துக்கலாம். இது வந்து உங்களுக்கு வெள்ளியில விளக்கு. இது என்ன விளக்கு சொல்லுவீங்க? இது அன்ன விளக்கு. அன்ன விளக்குன்னு சொல்லிட்டு நீங்க 2 விளக்கு நீங்க வந்து சாமி பூஜை அறையில நீங்க வைக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா வாங்கிக்கலாங்க. இது கிராம்ஸ்ல உங்களுக்கு என்ன கிராம்ஸ்ல வருதுன்னு பாத்துக்கோங்க. ரெண்டும் சேர்த்து ஒரு 400 கிராம். ரெண்டும் சேர்த்து 400 கிராம். உங்களுக்கு ஒரு விளக்கு 200 கிராம் இருக்கு. இதுல பெரிய சைஸும் இருக்கு மற்றும் நிறைய ஐட்டம்ஸ் உங்களுக்கு இருக்கு. இது வந்து கலச, இது சாமி உங்களுக்கு உருவம் போட்டிருக்கு பாருங்க, எவ்வளவு அழகா இருக்குன்னு. இது என்ன சாமி? உங்களுக்கு லட்சுமி சாமி வச்சுட்டு நீங்க தேங்காய் அதெல்லாம் வச்சு கலசம்க்கு யூஸ் பண்ணுவீங்கல்ல. இது எவ்வளவு கிராம்ஸ்ல உங்களுக்கு வருது? 500 கிராம்ல வருது. இதோட பெரிய குடமும் வேணாலும் வாங்கிக்கலாம். இது சின்ன குடமும் இருக்கு. அங்க பாருங்க, பெருசு சின்ன சைஸ் எல்லா சைஸ்லயுமே உங்களுக்கு இருக்குங்க. அடுத்து பாத்தீங்கன்னா வெள்ளியில வந்து குங்கும சிமிழ். இது வந்து குங்குமம் வச்சுக்கலாம். அந்த மாதிரி குங்கும சிமிழ் ரொம்ப அழகா குட்டியா இருக்கு பாருங்க. இந்த குங்கும சிமிழ் எவ்வளவு வருதுங்க? 20 கிராம்ல வரும். அதை விட உங்களுக்கு பெருசா வேணும்னாலும் உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா இதுல வந்து படி, குட்டியான படி. நீங்க சாமிக்கு வந்து பூஜையில வைக்கும் போது அரிசி இதெல்லாம் வச்சுக்குவீங்க இல்லையா, அந்த படி 10 கிராம்ஸ்ல உங்களுக்கு வருது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா சாமி சிலைகள் எல்லாம் நம்ம பார்க்க போறோம். ரொம்ப சூப்பரா இருக்கு பாருங்க. அது ஊஞ்சல்ல நீங்க வச்சுக்கிற மாதிரியும் இருக்கு. கிருஷ்ணன் வந்து ஊஞ்சல்ல இருக்க மாதிரி. அடுத்து நீங்க என்ன சாமி உங்களுக்கு வேணுமோ அந்த சாமியை வந்து நீங்க ஊஞ்சல்ல வச்சு ஆட்டி வர மாதிரி அழகா இருக்கு பாருங்க. ரொம்ப சூப்பரா கியூட்டா இருக்கு. நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இந்த சாமியில இருக்கு. இது வந்து உங்களுக்கு ராமன், லக்ஷ்மண், சீதா, அடுத்து ஹனுமான் இருக்க மாதிரி எவ்வளவு அழகா கியூட்டா சூப்பரா பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. இது வந்து பெருமாள் சாமி எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. இதெல்லாமே உங்களுக்கு வந்துட்டு வெளியிலேயே உங்களுக்கு கிடைக்குது. இது வந்துட்டு சிவன் சாமி வந்துட்டு. இது என்ன வருது? பெருமாள் சாமி. யானை இந்த மாதிரி நீங்க 2 சைடும் யானை வைக்கிற மாதிரி உங்களுக்கு விநாயகர். இது வந்து பாத்தீங்கன்னா விநாயகர் எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. இது உங்களுக்கு விநாயகர் எல்லாம் எவ்வளவு வருதுன்னு பாருங்க. ஒரு 70 கிராம்ஸ்ல வரும். 70 கிராம்ஸ்ல உங்களுக்கு வருது. இதுல என்ன டச்ல உங்களுக்கு 95 டச்ல வரும் உங்களுக்கு. இதுனா உங்களுக்கு இதுனா 80 டச்ல வருது. 80 டச்ல 95 டச்ல தான் உங்களுக்கு தத்தருவம் செய்யும். இது மாதிரி செஞ்சிருக்கனால இந்த நல்லா டிசைன் பண்ணிருக்காங்க. அடுத்து இந்த செட் நல்லா உங்களுக்கு வெயிட்டா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஸ்டோன் வச்சு நல்லா பண்ணிருக்காங்க. இது 120 கிராம் வருது. இதுல நல்லா அழகா பண்ணிருக்காங்க பாருங்க, சூப்பரா இருக்கு. உங்க பூஜை அறையில வைக்கிறதுக்கு ரொம்பவே அழகா இருக்குங்க. அழகா பண்ணிருக்காங்க. ஸ்டோன்ஸ்லயே இருக்கு. நல்லா வெள்ளியில உங்களுக்கு வருதுங்க. இது வந்து உங்களுக்கு பெருமாள் சாமி. இது உங்களுக்கு என்ன கிராம்ஸ்ல? 154 கிராம் வரும். 154 கிராம்ஸ்ல உங்களுக்கு வருது. எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. இந்த யானை எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க, சூப்பரா இருக்கு யானை.
டிசைன்ஸ் நீங்க வந்து பாக்குறதுக்கு ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க சூப்பரா. வெள்ளியில இந்த இது யானை உங்களுக்கு எவ்வளவு வருது கிராம்? யானை மேக்ஸிமம் 75 கிராம்ஸ். 75 கிராம். வெள்ளி வந்து ஆஃபர்ல வந்து இந்த மந்த் பூரா உங்களுக்கு டிசம்பர் மந்த் பூரா ஆஃபர்ல போய்கிட்டு இருக்கு. நீங்க வந்துட்டு வெள்ளிக்கெல்லாம் நீங்க கலெக்ட் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ஆஃபர் பிரைஸ்ல வந்து எடுத்துக்கலாம். விநாயகர் எவ்வளவு வருது? விநாயகர் மேக்ஸிமம் 100 கிராம்ஸ். 100 கிராம் வருது. இது வந்து சிவன். சிவன் உங்களுக்கு என்ன வருதுங்க? சிவன் வந்து 38 கிராம்ஸ். 38 கிராம்ஸ்ல உங்களுக்கு வருது. அடுத்து 58 கிராம்ஸ்ல வருது. உங்களுக்கு சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்கு. குத்துவிளக்கு கலெக்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் பாருங்க எவ்வளவு சைஸ்ல இருக்குன்னு. நிறைய உங்களுக்கு வந்து தங்கமயில் ஜுவல்லரியில வந்துட்டு வெள்ளி கலெக்ஷன்ஸ்ல நிறைய இருக்கு. சின்ன சைஸ்ல இருக்கு, பெரிய சைஸ்ல இருக்கு. நீங்க கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு எவ்வளவு கிலோல வேணும், எவ்வளவு பெருசா வேணும்னு உங்களுக்கு கஸ்டமைஸும் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க. குத்துவிளக்கு கலெக்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் பாருங்க. அங்க நிறைய இந்த மாதிரி கலெக்ஷன். உங்களுக்கு சாதாரண காமாட்சி விளக்கு வேணும்னாலும் இருக்கு. உங்களுக்கு நிறைய உங்களுக்கு சாமி சிலை இருக்குது பாத்தீங்க அப்படின்னா நிறைய குத்துவிளக்கு கலெக்ஷன்ஸ்ல இருக்கு. உங்களுக்கு வேணுங்கிற கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க வந்துட்டு தங்கமயில் ஜுவல்லரியில வந்துட்டு வெள்ளி கலெக்ஷன்ஸ்ல வந்து பாருங்க. ஆஃபர்ல இந்த மந்த் பூரா உங்களுக்கு ஆஃபர் போயிட்டு இருக்கு. டிசம்பர் மந்த் பூரா உங்களுக்கு ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி மோர் கலெக்ஷன் பார்க்க தங்கமயில் ஜுவல்லரிக்கு வாங்க. மறக்காம நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.